அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய தினம் இந்த நேபாள் பார்டர்ல சிக்கி தவித்த 21 சர்வைவர்ஸ் வந்து இப்ப காத்மாண்டு கொண்டு வரப்பட்டு காத்மாண்டுல இருந்து டெல்லி வரவழைக்கப்பட்டு கடந்த ஒரு 2.5 மணி நேரம் அவர்களை எல்லாம் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு உள்ளிட்ட அந்த அடிப்படை வசதிகளாம் செய்து கொடுத்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு பிளைட்ல இப்ப அவங்க வந்து சென்னைக்கும் போய் சென்னையில நம்மளோட இன்னொரு டீம் வந்து அவங்களை ரிசீவ் பண்ணி அவர்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். இதற்கு துணை நின்ற இந்திய அரசு, நேபாள அரசு, நம்முடைய தூதரக அதிகாரிகள், அங்க ரெஸ்கியூல வந்து இருந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அத்தனை பேரையும் நேரில் பார்த்து பேசிட்டு அங்க வந்து ரெஸ்கியூ வந்திருக்கிறவங்க நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட்லாம் தவற விட்டுட்டாங்க. டிராவல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களினுடைய அறிவுறுத்தின் பேர்ல மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆதவ் அர்ஜுனா, தென்னரசு, வினோத் சார், நான் அப்புறம் எங்களுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி அத்தனை பேருமே துரிதமாக செயல்பட்டு அவர்களை தேவையான எல்லா விஷயங்களையும் இப்ப நாங்க பண்ணி கொடுத்துருக்கிறோம். நல்லபடியா அவங்க வந்து சென்னை வந்து சேருவாங்க. டு பி பிராங்க் வந்து அவங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி திஸ் பர்டிகுலர் டீம் பாத்தீங்கன்னா they traveled in 3 vehicles. So they are stuck in middle vehicle. First vehicle and the last vehicle வந்து completely washed out. So it's like a miracle. அவங்க மிடில் வெஹிக்கிள் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணாங்க, ஒரு கான்பிடன்ஸோட கோப் மெக்கானிசத்தோட they climbed impossible terrain climb பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து அரைவ் ஆகி அங்க இருந்து join us. சோ அப்படி அவங்க தான் அவங்களுக்குள்ள டீம் ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். சோ அவங்களுடைய வில் பவரோட கான்பிடன்ஸோட அதை பண்ணி ஒரு நைட்டை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கழிச்சு அதன் பிறகு அவங்க ராணுவ உதவியோட அங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க கூட போனவங்க நீங்க சொன்னீங்க 2 பஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதுல எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்ல அவங்கள மீட்கும் பணிகள் நடக்குது? சோ 50+ டீமா தான் இவங்க போயிருக்காங்க. ஆமா, அந்த 57 டீம்ல வந்து 21 பேர் வந்து ப்ளீஸ் ஓகே brother, I'll hold. If you want, I can also hold. So இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணிருக்கிறோம், வார் ரூம் ஓபன் பண்ணிருக்கோம். அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரி நேரில் பார்த்து அவர் கூட எலாபரேட்டிவா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம்னு நாங்க ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் என்னன்னா இன்னொரு விஷயம், புதுசா இன்னும் நிறைய கேங்ஸ் போனதெல்லாம் இப்பதான் தெரிய வருது. இன்னும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு 140+ பீப்புள் வந்து அங்க வந்து மாட்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னொரு ரோடு வழியா அவங்கள வந்து திரும்ப இங்க கொண்டு வந்து காத்மாண்டு கொண்டு வந்து அங்கிருந்து இங்க டெல்லி கொண்டு வர வேண்டிய அந்த பணிகளும் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி குட்டியா நிறைய பேர் ட்ரெயின்ல ஒரு கேங் போயிருக்காங்க. பெரிய இட்டினரி போட்டு பெரிய குரூப்ல போனவங்க மட்டும் இல்லாம இது மாதிரி இண்டிவிஜுவலா சின்ன குரூப்பா போனவங்களையுமே கான்டாக்ட் பண்ணுவதற்கான முயற்சிகள் நடந்துட்டு. இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தை பத்தி பாக்குற பொழுது கிட்டத்தட்ட சற்றொப்ப இது மாறும். பட் இப்ப இருக்க நிலைமை எப்படி, கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கலாம்ன்ற ஒரு அடிப்படை நடத்தார். 400 பேர் போயிருக்கலாம். எஸ் மேம். அப்கோர்ஸ் அது 100% ஒரு கொலாபரேட்டிவான இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் தான் எங்களுடைய ஆபீசர்ஸ் கூட நடந்துட்டு இருக்கு. அதான் இன்றைய மதியமே அதுதான் நடந்தது. சோ அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட அந்த 400 பேர்ல வந்து ஒரு 140 சில்லற பேர் வந்து இன்னொரு பக்கம் சேஃபா இருக்கிறாங்க. 21 பேர் ரெஸ்கியூ ஆயிட்டாங்க. சில பேரை வந்து ரிசோர்ஸ் பண்ண முடியும், சில பேரை பண்ண முடியல. சோ அரௌண்ட் 90+ வந்து அவங்களை ரிசோர்ஸ் பண்றது வந்து இப்போ வரைக்கும் அவங்களை எந்த கான்டாக்டுமே இல்லாம இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து எந்த ஒரு தாமதமும் இல்லாம துரிதமா நடக்குது. சில பேருக்கு வந்து நேம்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் அதை போட்டோட நம்ம எப்படி மேப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. மியூச்சுவலா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு சர்வைவர் இருந்தா கூட அவங்களை எப்படியாவது கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் துரிதமா நடந்தது. வெளியுறவுத்துறை செயலாளரை நீங்க சந்திச்சீங்க. அவர்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன? அவர் என்ன சொல்றாரு? அங்க எவ்வளவு பேர் அங்க இன்னும் இருக்காங்க அப்படின்னு சார் விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர். அவர் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கிறார். ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள்ல பெரும்பான்மையான நிறைய ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து தமிழ்நாடு சவுத்ல இருந்து வந்திருக்காங்க. சோ அவங்களுடைய வேர் அபவுட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதெல்லாம் பத்தி அவர் வந்து அறிந்து வைத்திருக்கிறாரு. மேலும் அவர்கள் எந்த இடத்துல எப்படியெல்லாம் மாட்டியிருக்கிறாங்கிற அந்த புரிதலும் சாருக்கு வந்து இருக்கு. அவரு வந்து அன்கண்டிஷனலா அவங்க எல்லாரும் எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி மியூச்சுவலா எப்படி கோஆர்டினேட் பண்ணி நம்ம வந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரணும்,
நாம துறை சார்ந்து எப்படி எல்லாம் கொண்டு வரணுங்கிறத பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்புறம் அவரே நாங்க ரெக்வஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவரே அந்த வார் ரூமுக்கு கூட்டி போய் கம்ப்ளீட்டா தரவா எக்ஸ்பிளைன் பண்ணாரு எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு. எங்க கிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை நாங்க வந்து வாலண்டியரா கொடுத்தோம். அதையும் அக்செப்ட் பண்ணி புதுசா இது நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு 12 பேர் இந்த மாதிரி போனதை நாங்க கண்டுபிடிச்சோம். சார் கிட்ட நாங்க சப்மிட் பண்ணோம். உடனே அந்த 12 பேர் வந்து எப்படி வந்தாங்க, அவங்களோட இட்டினரி இருக்கா, அவங்களை எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், நேபாளுக்கு உள்ள போறாங்களா, நேபாள இருந்து வெளில வராங்களா, இப்ப எங்க இருக்காங்க, அதெல்லாம் எப்படி பண்ணணும் அவருடைய சபார்டினேட்ஸ்க்கு அவர் ஜெய்சங்கர் கூட வந்திருந்தார். அவரும் தமிழகத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட நீங்க நேரே பார்த்து ஏதாவது கோரிக்கைகள் அவர்கிட்ட நேரடியா கொடுக்க முடியலனாலும் துறை சார்ந்து என்னென்ன கோரிக்கைகளை யார் யார்கிட்ட கொடுக்கணுமோ அதெல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க வந்து இது வந்து ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப குரூஷியலானது. ஏன்னா ஒரு நீங்க வாட்டர்னா கூட கீழே என்ன இருக்கும் நம்ம தோராயமா பண்ணிட முடியும், வாட்டருக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ல போயிட முடியும். இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாடி ஹைட்டுக்கு மட் இருக்குன்னு வைங்களேன், அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். அது டைம் ஆக ஆக அது வந்து இறுகிடும். நம்ம ரொம்ப சீக்கிரமா போய் அங்க ரெஸ்கியூ பண்றவங்க அதிலேயே கூட மாட்டிக்குவாங்க. அதனால இது ஒரு குரூஷியலான ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். பட் நிச்சயமாக இன்னும் கூடுதல் முயற்சி செய்து காலத்தின் கருணையோடு மீதி பெரிய ரெஸ்கியூ பண்ணுவோம் நான் நம்புறேன். இல்ல சென்னையில ஒரு டீம் தீவிரமா வேலை பார்க்கிறோம். அவர்களுக்கு எந்தெந்த பாயிண்ட்ல அவங்களுடைய வீடு இருக்கு, அட்ரஸ் இருக்குங்களா தெரிந்து கொண்டு சில பேருக்கு ட்ரெயின், சில பேருக்கு வெஹிக்கிள், சில பேர் கார்ஸ், என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா பண்ணிடுவோம். மிக்ஸ் ஆயிருக்காங்க. நம்ம கும்பகோணம், தஞ்சாவூர், சென்னை, மதுரை, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே மிக்ஸ் ஆயிருக்காங்க சார். எஸ் சார். இல்ல மேடம், அது 2 ப்ராசஸ் இருக்குங்க. சோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணாம அந்த நம்பர் சொல்லக்கூடாது. அதனால அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி அந்த முடிவுக்கு வர வேண்டாம், வேகமா வேலை நடந்துரு. சார் யூ வாண்ட் டு சே சம்திங் ப்ளீஸ். சார் ஒரு முக்கியமான இது மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும்போது அந்தந்த மாநிலத்தில இருந்து ஒரு அதிகாரியோ அல்லது அமைச்சரோ வந்து அந்த இடத்திற்கு செல்வது வழக்கமான ஒன்று. எஸ் சார். அந்த அடிப்படையில நம்ம அமைச்சரோ அல்லது செயலாளரோ அல்லது டெல்லியில் இருந்த ஒரு சிறப்பு பிரதிநிதியோ இங்கிருந்து நேபாளத்துக்கு போறதுக்கு மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சம்பந்தமா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு ஏதாவது நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் சார். நாங்க 4 அமைச்சருங்களே அயலக தமிழர் நலனுக்காக தென்னரசு சார், அவருடைய மாவட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயத்துறை அமைச்சர் எங்களுடைய வினோத் சார், மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, நான் ராஜ்மோகன், அது மட்டும் இல்ல எங்களுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி, இவ்வளவு பேரும் உடனடியாக தாமதிக்காம இங்க கிளம்பி வந்தது எங்களுடைய சிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வந்தோம். இங்க எங்களுடைய சீனியர் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, ஜெயா மேடம், மற்றும் இங்க வந்து நம்மளுடைய ரெசிடென்ட் கமிஷனர் இருக்காரு மிஸ்டர் ஆஷிஷ், சதீஷ் சார், எல்லாருமே ஒரு பெரிய டீம் தான் சார். நாங்க முதல்ல என்ன பண்ணோம், இதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தோம். பட் நம்ம இந்த முயற்சிகள் வந்து அவர்கள் என்னென்ன அவர்களுக்கு தேவை இருக்கோ, அவர்களுக்கு என்னென்ன அந்த விஷயங்கள் வந்து தடையில்லாமல் நடப்பதற்கு வந்து நம்ம செய்யணும். அந்த இடத்துல இப்ப தேவைப்படுவது ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் தான். ரொம்ப கால்குலேட்டிவா ஆர்மியும் அதுவும் பல நாடுகள் சேர்ந்து எடுக்கக்கூடிய மெஷரை வந்து நம்ம அங்க போய் பண்றதை விட அவங்க அங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பெரிமீட்டருக்குள்ள கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய முதல் பொறுப்பு. கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஏன்னா அந்த இடத்துல சுத்தமா கம்யூனிகேஷன் கிடையாது. சற்றப்ப 70 பாலங்கள், தொங்கு பாலங்கள்லாம் பிரேக் ஆயிடுச்சு, சாலைகள் எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு டிஜிட்டல் ஹைவே, அதாவது இணையதளம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அவர்களை வந்து ஒரு எங்க இருக்காங்கன்ற வேற புட்ஸ் கம்யூனிகேஷன் செய்வதற்கான பல்துறை முயற்சிகளை நாங்க வந்து இங்க டெலிகேட் பண்ணிருக்கோம். போறது பத்தி ஒரு தகவல் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கொடுத்ததாகவும் அவர்கள் அதை நிராகரித்து விட்டதாகவும் அப்படிலாம் இல்ல. அப்படி நாங்க அப்படி எதுவும் அபிஷியலா எதுவும் கிடையாது. அந்த முயற்சிகளும் போயிட்டு இருக்கு. சோ காலத்தின் நேரத்தின் தேவை கருதி இந்த மக்களை வந்து இவ்வளவு வேகமா ஒரு கூட்டு முயற்சியில் இங்க கொண்டு வந்ததுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஆமா, எப்பயுமே எந்த ஒரு டிசாஸ்டருக்கும் ஒரு செகண்ட் வேவ் இருக்குங்க. ஏதர் சுனாமி அல்லது ஒரு நிலநடுக்கம், அதே மாதிரி இந்த கிளாசியர் அவுட்பர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுக்கும் ஒரு டெஃபினட்டா செகண்ட் வேவ் வரும். இது மாதிரி செகண்ட் வேவ் அப்போ ஒரு குறுகிய காலத்திற்கு அந்த ரெஸ்கியூ மிஷன் வந்து சிறிது நேரம் தடைப்படும். பட் அதன் பிறகு தொடரும். Sir, our objective, right? There are totally 4 batches of people who had gone. 4 batches. A batch of 148 people are safe. They are coming back to Kathmandu, and from there they will be reaching Chennai. There is one more batch of 39 people. They are also safe. 2 big groups are safe, and we have coordinated with them. We have reached out to them. We have explained to them, and they are coming back. There are 2 other groups. One group of 57 people. Out of 57 people, 21 people have safely landed here now. We have received them. They are still in the state of shock. And as Rajmohan sir was explaining, they had, with God's grace, miraculous escape. And our team has been coordinating with the Indian Embassy and the Minister of External Affairs. They have been extremely supportive. We met today Foreign Secretary also. Vikram sir explained in detail, took us to control room, how they are monitoring the situation. Our primary objective right now is, and there is one more batch of 49 people whom we are trying to reach
Now, out of 57 batch missing people, there is a batch of 49 people, and we are getting some more names. People are calling and inquiring us. So all put together around 99 people now. We are trying to establish a contact. Our first priority is that we are trying to see how we can reach to them, contact them, and with the efforts of Indian government, embassy and Minister of External Affairs, how to safely bring them back as soon as possible. We are not leaving any stone unturned. Let's hope for the best, and as soon as possible we will share You said that more than 200 people have been rescued, and when we can expect those people to reach Delhi? So those people are in the safe locations. They are first going to Kathmandu. From there, as per their itinerary, they are reaching to the respective places in Tamil Nadu on Mondays. So how many calls has been received from Nepal in our Tamil Nadu House war room? Sir, Tamil Nadu House, we have sent up a control room. Some of them are repeated calls, some of them are new calls. Wherever the new calls are there, in our list, names are not mentioned. We are adding those names to the list and coordinating and giving the information to Ministry of External Affairs to coordinate with Indian Embassy and get. But overall, more than 100 plus calls have been received. No. So the day one consolidated, and most of them are being repeatedly calling for the information. But we are also trying. As you know, it's a massive disaster. Communication lines have been disrupted. The road and bridges have collapsed, and it's been difficult for them also to carry out the rescue operations. As you are mentioning before, there is a second alert for this thing also has been issued. So temporarily rescue operations have been stopped. So we all under the leadership of CM Vijay sir trying our best. Our ministers have reached here, and we coordinated since morning and trying our best to see how we can reach out to them, give them that confidence, coordinate everything, and ensure that we get them back to India safely. That's our primary objective, sir. Right now, we're hoping for the best. We're happy to see these 21 people, and they are still in the state of shock, but they gave us some information. They gave us some leads about the remaining group members. What was the lead, sir? Any important leads from them? So they, sir, to carry out the rescue operation, something like this, which is massive, there are different groups of people that have gone, different states, from the different states people have gone, different countries people are there. So now, even for the authorities, if we can give them a location at which they were there last, if we can share the itinerary with them, if we can share somebody's message who are in the group that survive, it will help them to do the rescue operation at a concentrated place and see what best can be done. So this information what they provided us to where the disaster took place and where were they, their batchmates, their group, other members, is definitely helpful, and reaching out to the authorities and giving them those information as to go and search if what is the situation there and what information they can pass on to us. As soon as we hear from them, we'll definitely come back to you with more information. As of now, our complete efforts are, and Indian government rescue operations, Nepal's rescue operations are completely on to figure out what best can be done given this situation. Thank you, sir. ராஜ்மோகன் ஒரே ஒரு கேள்வி. என்ன தமிழக அரசு என்ன உதவிகள் செய்ய போகிறது? அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய தொடர்பாடல் உதவிகள், கம்யூனிகேஷன் உதவிகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை உதவிகள், அவர்களுக்கு தொலைத்து விட்ட டாக்குமெண்ட்ஸ், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற உதவிகள், அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக உளவியல் ரீதியாக தேவைப்படுற உதவிகள் மட்டும் கிடையாது, சோசியோ எக்கனாமிக்கல் காசஸும் பெரிய அளவில் இம்பாக்ட் ஆயிருக்கும். அதையெல்லாம் ஆய்வு செய்து எல்லா உதவிகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு செய்யும். நன்றி.